குட்டி முடிகள் குட்டி. நிதிஷா, கெனிஷா போயிட்டு பாட்டிங்க கூட போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டுருங்க. நான் போயிட்டு தேவையான சாமான், பூஜை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஷாப்பிங் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு கால் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே? ஓகே டாடி. பாட்டி, இதுதான் பாட்டி ஜிஎன்எஸ்கே வேர்ல்ட் ஷாப். இங்கே எல்லா டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸும் இருக்கும். வாங்க, நான் உள்ளே போய் உங்களுக்கு ஷாப் எல்லாம் சுற்றி காட்டுறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்களேன். ஆட, இங்கே பாரு, வெள்ளைக்காரங்க கூட கடைக்கு வந்து போகிறாங்க. பெருசாக தான் இருக்குது கடை. எல்லா புடவையும் இருக்கும் போல. ரதீஷ், சீக்கிரமா வந்துடு. நான் கடையில் போய் துணி பார்த்துன்னு இருக்கேன். இந்த படிக்கிட்ட ஏறணும்னா தான் கஷ்டமாக இருக்குது. முட்டி வலி வேற படுத்தி எடுக்குது. இந்த பசங்களை எங்கே காணோம்? ஏன்பா, நீங்கள் தமிழ் பேசுவீங்களா? வணக்கம் மேடம், நாங்கள் நல்லா தமிழ் பேசுவோம். இங்கே எல்லா டைப் ஆஃப் இந்தியன் ட்ரெஸ்ஸஸும் கிடைக்கும். உங்களுக்கு எது மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எடுத்து தருவோம். ஏன்பா, ஃபஸ்ட்டு புடவைங்களை காட்டுப்பா. மேம், இங்கே பார்த்தீங்கன்னா இல்லாத சாரீஸே கிடையாது மேம். எல்லா டைப் ஆஃப் சாரீஸும் இருக்குது. இங்கே பாருங்க, காஞ்சி பட்டு, காட்டன் சாரீஸ், இது பார்த்தீங்கன்னா டிசைனரி புடவை, இங்கே பாருங்க ஆரணி பட்டு, இது மைசூர் சில்க்கு, இங்கே பார்த்தீங்கன்னா பனாரஸ் சாரீஸு, இது ஸ்டோன் வச்சு டிசைனரி சாரீஸ், எல்லா டைப் ஆஃப் சாரீஸும் இங்கே கிடைக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு சொல்லுங்க, நாங்கள் எடுத்து காட்டுறோம். அங்கே மேலே ப்ளூ கலரில் ஒரு பட்டு புடவை இருக்குல்லப்பா. இதுவா மேடம்? பாருங்க, இது காஞ்சி பட்டு, பியூர் பட்டு மேடம். நல்லா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. இன்னும் கொஞ்சம் புடவைங்களை எடுத்து போடுப்பா. ஓகே மேம், நான் சாரீ காட்டுறதுக்கு முன்னாடி உங்கள் பசங்க பாருங்க, ரொம்ப ஷாப்பில் கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள போய் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏய் கெனிஷா, இங்க வா. பாப்பி எடுத்துன்னு வந்த ட்ரெஸ் பாரு. இங்க பாரு. ஐயோ, எல்லாத்தையும் கீழே போட்டேனே. இந்த ஷாப் கீப்பர் திட்டுவாரே. ஏன் பாப்பா சும்மாவே இருக்க மாட்ற? உங்க பாட்டிய கூப்பிடு. மேடம், இங்க பாருங்க, உங்க பசங்க சும்மாவே இல்லாம எல்லா ட்ரெஸ்ஸையும் கீழே தள்ளினே இருக்காங்க. என்னால திருப்பி திருப்பி எடுத்து வைக்க முடியாது. தயவு செய்து கொஞ்சம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்பா, எதுக்கு இப்ப இப்படி கத்துற? குழந்தைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. சரி சரி, இப்போ எடுத்து வை, நாங்க சொல்றோம். இங்க பாருமா, வா, இங்க வந்து இரு. இது மாதிரிலாம் பண்ணாத நிதிஷா. என்ன பசங்களையும் ஏதோ சொல்ல மாட்டாங்க, நம்ம சொன்னாலும் கோச்சிக்கிறாங்க. எவ்வளோ தடவை தான் எடுத்து எடுத்து வைக்கிறது? இவங்க தானே பசங்களை ஒழுங்கா பார்த்துக்கணும். அட என்னப்பா, நீ ஒரே ஒரு புடவை எடுத்து போட்டுட்டு பாருங்க பாருங்கன்னா எவ்வளோ நேரம் ஒரு புடவையை பார்க்கறது? நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு 4-5 புடவை எடுத்து போடு. நீ சீக்கிரமா எடுத்து காமிச்சுன்னா நாங்கள் வாங்கின்னு போயிடுவோம். குழந்தைங்களுக்கு வேற போர் அடிக்குது. பாட்டி, இங்க வாங்க பாட்டி. பாட்டி, என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? இது மாதிரிலாம் வந்த இடத்துல பண்ணக்கூடாது பட்டு. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டீங்களே. நீங்கள் தானே கடைக்கு போகலான்னு கூட்டுன்னு வந்தீங்க. இப்போ எங்கன்னா புடவை பார்க்க விடுறீங்களா? கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கம்மா. ஓகே ஓகே, சாரி பாட்டி, நீங்கள் போங்க, நாங்கள் சைலண்ட்டாக இருக்கோம். இங்க பாருங்கம்மா, நிறைய சாரி எடுத்து போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது பிடிக்குதா பாருங்களேன். இது என்னப்பா வாழ வாழன்னு இருக்குது? இது புடவை மாதிரியே தெரியல. இது நான் கட்டின்னு வந்திருக்க அதே டிசைனுப்பா. ஏதாவது புது மாடல் இல்லையாப்பா? இதை பாருங்களேன், நல்லா கலரு பிரைட்டாக இருக்குது. காயத்ரிக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை ஒன்று எடுத்து வைப்பா, எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்க மேடம். மேடம், உங்களுக்கு பட்டு சாரீங்க தான் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நிறைய கலர்ஸ் இருக்கு. இது எல்லாமே காஞ்சி பட்டு மேடம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம்ப்பா, இந்த ஒரு புடவையை தவிர மீதியெல்லாம் பட்டு புடவை மட்டும் காட்டி இதெல்லாம் எடுத்து வச்சிரு. எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல. சரிப்பா, இந்த புடவையும்
இந்த பச்சை புடவை நல்லா இருக்குப்பா, எனக்கு இதையும் எடுத்து வையே. ஓகே மேடம், நான் இதை எடுத்து வைக்கிறேன். இங்க பாருங்க மேடம், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க கொஞ்சம் மொல்லமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் மேடம். எங்கப்பா, எங்க ஊர்லலாம் இது எப்பயோ வந்துடுச்சுப்பா இந்த எல்லா புடவையும். இல்ல மேம், இதெல்லாம் இப்போ வந்த புது டிசைன் மேம். உங்களுக்காக தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கோம். அந்த மேலே மஞ்சள் கலர் புடவை எடுப்பா. இந்த புடவையா மேம்? அதே புடவை தான்ப்பா, எடுப்பா. இந்த கலர் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு, ஆனாலும் இந்த மஞ்சள்னா எனக்கு ரொம்ப பிடிக்குது. இதுவும் பார்டர் கம்மியாக இருக்கு, இது நல்லா தான்ப்பா இருக்கு. ஓகே மேம், இதை நான் சைடில் எடுத்து வச்சிடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணுங்க. என்னமோ எனக்கு ஒன்றுமே பிடிக்க மாட்டேங்குது. இருக்கிற புடவையே இருக்கிற மாதிரி இருக்குது, எதை எடுக்கிறதுனே தெரியல. ஆனால் இந்த பசங்க சொன்னால் கேட்க மாட்டாங்களே. பார்க்குறேன் எது பிடிக்குதுன்னு. நிறைய மஞ்சள் பச்சை இதே தான் இருக்குது. ஏன்ப்பா, வேற ஏதாவது புடவை இருந்தால் எடுத்து போடும்பா. என்ன மேடம், இவ்வளோ டிசைன்ஸு காட்டியிருக்கோம், இதுலேயே உங்களுக்கு எதுவும் பிடிக்கலன்னு சொல்கிறீங்க. இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே இருக்க புடவை தான் மேடம், உங்களுக்கு பிடிக்குதா பாருங்க. அட ஏன்பா, நீங்கள் வந்ததுலேருந்து இதே தான் சொல்லின்னு இருக்கீங்க. சரி விடுங்க, இதுலேருந்தே நான் ஏதாவது புடவைங்களை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, இதெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்கல்ல. சரி, இப்போ நான் எதை எடுக்கிறது? நீங்கள் வேணால் நான் எடுத்த புடவையை மாற்றிக்கோங்க, அதில் ஏதாவது பிடிச்சிருக்கா பாருங்களேன். சரிப்பா, நான் இந்த 3 புடவைங்களை எடுத்துக்கிறேன், அவங்களுக்கு அந்த புடவையை கொடுத்துரு. ஆமாம், இந்த கலரில் தான்ப்பா எனக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். சரி, வந்து பசங்களை காட்டுங்கப்பா. ஓகே மேம், கொஞ்சம் நீங்கள் போய் பார்த்துட்டே இருங்க. நான் அதுக்குள்ளே இதெல்லாம் கொஞ்சம் தனியாக வச்சுட்டு வந்துடுறேன் மேம். வெரி குட் நிதிஷா, கேனிஷா, அமைதியாக இருக்கீங்களே. மேம், இதை பாருங்க, இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கு, ரொம்ப அழகாக இருக்கும். ஆமாம்ப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்பா, இதே மாதிரி 2 ட்ரெஸ்ஸு கிடைக்குமா? இது ஒரு பீஸ் தான் மேம் இருக்கு இந்த மாடலில். வேற மாடல் வேணா காட்டட்டுமா? இந்த மாடலை வேணா பாருங்க மேம். இல்லைப்பா, இது ரொம்ப சிம்பிளாக இருக்கே, கிராண்டாகவே இல்லை, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி. இது வேணா சும்மா வெய்யி பார்க்கலாம், கிராண்டாக காட்டுப்பா. ஓகே மேம், இதை பாருங்களேன், இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க மேம், நீங்கள் கேட்ட மாதிரியே இருக்கு. ஆமாப்பா, இது நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு. இதையே பேக் பண்ணிவிடு. மேம், இதை பாருங்க மேம், சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கு. என்னப்பா இது, துணியே நல்லா இல்லையே, பார்க்கவே நல்லா இல்லைப்பா. இது மாதிரி துணிலாம் வேணாம்ப்பா, நல்ல துணியாக இருந்தால் காட்டு. இல்லை மேம், இது டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைப்பா, இது மாதிரி துணி வேணாம்ப்பா. ஓகே மேம், நோ ப்ராப்ளம். மேம், இது எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிட்டுமா மேம்? சரிப்பா, இது எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணினே இருங்க, அதுக்குள்ளே மாப்பிள்ளை வந்துடுவார். நிதிஷாமா, டாடி கொஞ்சம் கால் பண்ணுமா. பாட்டி பாட்டி, டாடிக்கு கால் பண்ணிட்டோம், வந்துனே இருக்காராம் பாட்டி, நாங்கள் போய் விளையாடுறோம். சரிடாமா. சரிங்க, இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி பில் கவுண்டருக்கு எடுத்துக்கோங்க. எதாவது டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்குங்களா இங்கே? ஆமாம் சார், உங்களுக்காக 10% டிஸ்கவுண்ட் இருக்கு சார். பில்லுலேயே டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. ஓ கிரேட், தேங்க்யூ. நான் போன வாரம் கேட்டிருந்த விடுகதைக்கான பதில் அம்மியும் குழவியும். இப்போ இந்த வாரத்துக்கான விடுகதை, சூடுபட்டு சிவந்தவன் வீடு கட்ட உதவுவான், அவன் யார்?
என்னோட விடுகதைக்கான பதில சொல்ல ட்ரை பண்ண கோமதி சுகன்யாவுக்கு ரொம்ப நன்றி. என்னோட கடிஜோக்கான பதில் கதவுல புல்லன் எழுதியிருந்ததுனால அந்த மாடு கதவை கடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தேங்க்யூ முல்லை, நீங்க ரொம்ப கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இப்போ இந்த வாரத்துக்கான கடிஜோக், நம்மளால ஒரு எழுத்தை எழுதவே முடியாது, அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்பயே டைம் 12 ஆயிடுச்சு. வேணா துணிங்க இருக்குன்னா கேட்க மாட்டீங்க. வீட்டில் போய் பொங்கலை வர கும்பிடணும். வாங்கம்மா போகலாம், வீட்டுக்கு போய் பொங்கல் கும்பிடணும்ல. வாப்பா, வந்து கார் எடுத்துன்னு வாப்பா. ஆமாம் ஆமாம், நம்ம 4 மணிக்கெலாம் எழுந்துட்டோம்ல, அதுவே டைம் மாறி போனதுனால ரொம்ப டயர்டாக இருக்குது. வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கி எழுந்தால் தான் சரியாக இருக்கும். ஆமாம், எல்லா பேக்கையும் எடுத்துட்டோமாம்மா? பார்த்துக்கினீங்களா ஒரு தடவை? ஏன்பா சதீஷ், எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. எல்லா பேக்கும் எடுத்தாச்சுமா, நம்ம போகலாம். நீங்களும் இந்த ஜிஎன்எஸ்கே வேர்ல்டு ஷாப்புக்கு வந்து உங்களோட ஃபெஸ்டிவலை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க. நாங்கள் எங்களோட பொங்கல் ஷாப்பிங்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாய். If you like this type of video, please do not forget to subscribe to our channel and turn on the notification. Subscribe to our channel, turn on the notification, like this video, share this video, and do not forget to follow us on Instagram. Thanks for watching.